ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம் டைம்லனால நல்லா ஹை ப்ரோட்டீன் கெபாப் பண்ணலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கோசரம் சோயா எடுத்துக்கோங்க. சோயா 200 கிராம் அதை ஹாட் வாட்டரில் வந்து ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சிடலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இது ஃபில்டர் பண்ணி தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறணுன்னு மிக்ஸி ஜாரில் போட்டுவிடுங்க. இது பிளெண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்துடலாம். இப்போ கூட பாயில் பண்ண பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு, வெங்காயம் ஒரு வெங்காயமும், கேப்சிகம் சாப் பண்ணது, இது எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அது ரெட் சில்லி, காஷ்மீர் ரெட் சில்லி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள், அப்புறம் மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன், கார தேவைக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ், இது கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு நல்லா அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன பண்ணுங்கள், எடுத்து ஒரு பால் மாதிரி பண்ணி கையிலே ரொட்டேட் பண்ணி நம்ம கையிலே கெபாப்புக்கு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான மெத்தடை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷேலோ ஃப்ரை மாதிரி, அதாவது லைட்டாக எண்ணெயிலேயே வறுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக சுவையாக ஒரு ரிச் ப்ரோட்டீனோட குழந்தைங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நல்லா மைண்டுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை சமையல்.